கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும், இந்த வார்த்தையை கேட்க இருக்கிற உங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய நிறைவினாலே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுத்து மகிழ்விக்கிற வண்ணமாய் நல்ல தகப்பனாய் இருக்கிற ஆண்டவர் உங்களை அவருடைய வார்த்தைகளின் மூலமாய், இந்த வார்த்தைகள் எவைகளை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கற்றுக் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் செய்து தொடர்ந்து இந்த மாதம் நடத்தி சென்று நன்மையானவர்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளில் நான் பேச இருக்கின்ற தலைப்பு, தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும் தேவன். எப்படி? நிறைய பேர் வாய் திறக்கவே இல்லை. தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும் தேவன். எப்படி செய்றீங்கன்னு சொல்ல. சிலர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இது என்னடா அது? என்ன கடைக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியுது, அந்த கடையில் இன்னும் பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அங்கே போய் யோசித்துக்கிட்டு கேட்குறேன், நம்பிக்கையோட கேட்குறேன் இல்லையா? அதை கூடியா, இதை கொடு, இதை கொடு, இதில் எவ்வளோ வேணும்? எல்லா கடையிலும் எல்லா பொருளும் இருக்காது. அது அதுக்குன்னு வச்சிருக்கேன், அங்கே போனால் அது கிடைக்கும். ஆனால் தேவனுடைய சமூகம் அல்லது தேவனிடம் நான் வரும்போது அவரிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியமுமே இல்லை. அப்போ தேவனிடத்தில் வரும் பொழுது அவரிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற காரியம் இல்லை என்று இருக்கும்போது, அவரை நம்பி வந்த நீங்கள் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் என்பதை அறிந்த நீங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இந்த கால வேளையிலே நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை நீ சந்திப்பீர் என்று சொல்லி இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை குறித்து நான் கேட்கிறேன். என் தேவைகள் எண்ணி முடியாததாய் இருந்தாலும் என்னை படைத்தவர், இந்த உலகத்தில் என்னை வாழும்படியாக படைத்தவர், இது மட்டுமா இந்நாள் வரைக்கும் என்னை காத்து கொண்டு இருக்கிறவர், நிச்சயமாய் காத்ததை நோக்கம் நான் வெறுமனையா அல்ல, ஒரு நிறைவுள்ளவனாய் என் வாழ்க்கையை முடிக்க உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட கேட்டால் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். இந்த நாளிலே சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம், ரைட்டா? நம்ம பாத்திரத்தில் நாம் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்கிறதுங்கிறத முதலாவது நீங்க பார்த்துப்படணும். நான் கொடுக்க வந்தாலும் அந்த பாத்திரம் வேறு காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அதுக்குள்ள எதையா போட முடியுமா? ஒரு தண்ணீரை போன்ற காரியமாக இருந்தால் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம், அது உள்ள லேசாக போய் கலந்து வெளியும் போயிடும். ஆனால் திடப்பொருளாக இருக்கும் என்றால் அதில் எதையாகவும் ஊற்ற முடியுமா? ஊற்றவே முடியாது. அப்போ திடமான நிலைமையிலே நம்முடைய மனதுக்குள்ள சில காரியங்கள் இருக்கு. இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது, இதுக்கு மேலே எதுவுமே முடியாது என்ற ஒரு மன நிறைவோடு ஆண்டவரே என்னை நிறைச்சி ஆசீர்வதியும்னா அவர் ஊற்றினா எல்லாம் வெளியே தான் போகும். அது உண்மையா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு சில வசனத்தை நான் வாசித்து விட்டு, தேவன் எவ்விதமாய் நம்மை நிரப்புகிறார் என்பதை குறித்து, நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு வேறு காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு அக்கிரம அளவை நிரப்பி வைத்திருந்தாராம். எதை நிரப்பி வச்சிருந்தாங்க?
தன்னுடைய முற்பிதாக்கள் என்ன தவறுகளை செய்தாரோ அதே தவறுகளால் நிரப்பி வைத்துக் கொண்டு யாரிடத்திலே காணப்படுகிறார்கள் என்றால், தேவனிடத்திலே வந்து நன்மையை எதிர்பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அப்புறம் போய் படிங்க. அக்கிரமம் தேவனோடு சேர்வதற்கு தடையா இருக்கிறது. கிரமம் கெட்டு நடக்கிறது அக்கிரமம். அக்கிரமம்னா வேற ஒன்றும் நினைக்காதீங்க, அவனையும் அடிச்சு போடுறது வைக்கிறது அப்படி இல்லை. இந்த வழியா தான் வரணும்னா நான் அந்த ஜன்னலை உடைச்சிட்டு தான் உள்ள வருவேன்னா அது என்னது? கிரமம் மீறி எது நியதியோ, எதை எவ்விதமா செய்ய வேண்டும் என்று சில நியதிகள் இருக்கிறதோ, அந்த நியதியை மீறி போனால் அது என்னது? அக்கிரமம். அக்கிரமத்தால் என்னை நிரப்பி விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை நிரப்பும் என்று சொன்னால், ஆமா, இதெல்லாம் தேவனுடைய பணிவிடை செய்கிற மக்களை குறித்து அங்கே போட்டிருக்கிறது. அதை வீட்டில் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இறைவனுடைய பணிவிடையை செய்கிற மக்கள், நான் நிரப்பப்பட்டால் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப நான் கிரமம் கெட்டு நான் நடப்பேன் என்றால், சரியான விதத்திலே சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லாதபடி நான் விட்டு விடுவேன் என்றால் அது கிரமம் கெட்டு நடக்கிற ஒன்றாக மாறிவிடும். அப்படி கிரமம் கெட்டு நடக்கிறவனாய் இருந்தால் முதலாவது என்னை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது. ஆகவே ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், என்னை அறிந்தாலும், என்னுடைய வேலை செய்தாலும், என்னுடைய பணிகளில் இருந்தாலும், என்னுடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்டு என் வழிகளை அறிந்து கொண்டாலும் கூட நீங்க அந்த வழியின்படி செய்யாம என்ன வழியில வரணும்னு பார்க்குறீங்க? பக்க வழியிலே வர வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். அவர்களுக்கு என்னன்னா, உலகத்தையும் திருப்திப்படுத்தணும், ஆண்டவருக்கும் என்ன செஞ்சிடணும்? பிரியமா நடந்துடணும். அன்றைக்கு ரோம அதிகாரிகளாலே அவர்கள் உயர்ந்த பதவியில நியமிக்கப்பட்டபடியினாலே தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளும்படியாய் அவர்கள் ஆண்டவரோடு என்ன செய்யவில்லை? இணைந்து நடக்கவில்லை என்பதையெல்லாம் நீங்கள் பற்பல பகுதிகளை ஆராய்ந்து பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். ஆகவே உலக பதவிக்காக, சில உலக நிறைவுக்காக அப்போதான் ஆசாரியர்களாய் நாங்கள் இருக்க முடியும், அந்த உயர்ந்த ஸ்தானம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை யாருக்கு சொல்லி தரல? ஜனங்களுக்கு சொல்லி தரல. ஜனங்களுக்கு சொன்னாங்க, ஆனா சொல்ல வேண்டியதை சரியா என்ன செய்யல. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்க பாத்திரம் எதனால நிரம்பி இருக்கிறது? ஆமா, கிரமமாய் செயல்படுத்தாதபடி, ஜனங்களை சரியான விதத்திலே வழிநடத்தாதபடி, அவர்கள் மேலே பாரமான சுமைகளை சுமத்தி, இது கூட அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்கள்? நெருக்கி பிழிந்தார்கள் என்பதாக எல்லாம் போட்டிருக்கிறது. இப்படி செய்துவிட்டு அவர்கள் யாருடைய பணியை செய்கிறார்கள்? அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்தே சொல்லுகிறார், நீங்க முன்னோர் வழியிலே நீங்க என்ன செய்றீங்க? பாரம்பரியத்தை பின்பற்றி தேவ காரியங்களை நிராகரிக்கிறபடினால எதைத்தான் உங்க பாத்திரத்தில் வச்சிருக்கிறீங்க? ஆமா, அன்னைக்கு ஆண்டவர் பணியை அவர்கள் மட்டும் செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை எல்லாருமே செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அந்த ஆண்டவருடைய பணியை செய்தபடியினால தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பலவிதமான நிறைவை பெற்றார்கள். அப்ப தொடர்ந்து அந்த நிறைவு இருக்க வேண்டும் என்றால், அந்த நிறைவு பெறுவதற்கு காரணமாயிருந்த ஆண்டவருக்கு பிரியமா செய்வது அவசியமா இல்லை? யோசித்து பாருங்க, யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டோம். ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு நிலைமைக்கு கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பணியை அவர் விரும்புகிற விதத்திலே செய்ய அவர் நம்ம வைத்திருக்கும் போது அதை மாட்டி செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவர்களா இந்த உலகத்திலே செயல்பட அவர் வைத்திருக்கும் போது ஆண்டவர் உண்மையுள்ளவர், நம்மையும் உண்மையுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் என்று விரும்பும் போது அந்த உண்மையில் நின்று நான் விலகுவேன் என்றால் அது என்னது? கிரமம் கெட்டு நடத்தல். இதை நிறைத்து கொண்டு நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், எல்லா தேவையும் சந்தியும் என்று சொன்னால் அவரால் சந்திக்கவே, அவர் செய்தாலும் அது எனக்குள்ள போகாது, அவைகள் எல்லாம் வீணாய் போகும். வீணாய் போக ஆண்டவர் எதையும் தருகிறதில்லை. தேவன் கொடுத்ததை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், சிலரை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நெருக்கத்தில் வருவாங்க, ஆண்டவர் நிறைவா செய்வார். நிறைவா செய்த உடனே ஆண்டவரை மறந்துட்டு அவர்களுக்கு உண்டான நிறைவெல்லாம் எப்படியெல்லாம் அவர்களால் அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அழிச்சிட்டு கடைசியா வெறும் கையாய், இது நடந்த ஒரு சம்பவம்.
ஆண்டவர் ஒரு தேவ ஊழியனை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். அந்த இடத்துல தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்படி வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது ஒரு காணிக்கை எடுக்கப்பட்டது. ஏனென்றால் வெளி தேசத்திலிருந்து வந்ததுனால. அப்போ அந்த காணிக்கையை நிறைவா ஜனங்கள் கொடுத்த. ஏன்னா தேவன் அற்புதமான காரியங்களை செய்தபடினால அந்த பணம் நிறைவா இருந்தவுடனே அந்த தேவனுடைய வார்த்தையை கொடுத்த மனுஷன், இதுல ஒரு காரியத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையும் எனக்கே கொடுத்த விடுவர். அதை நடத்தினவர் மிகுந்த பொருள் செலவோடு கூட தான் அந்த கூட்டத்தை நடத்தி வைத்தார். அந்த கூட்டத்தின் செலவுகளுக்கு இதுல தான் எடுக்க போறாங்கன்னா இதுல இருந்து எடுக்க போறாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, இதுல ஒரு பைசா கூட நீங்க. அப்ப ஆண்டவர் அந்த நடத்தின ஊழியரிடத்துல சொன்னாராம், எடுத்துட்டு போகட்டும் விட்டுரு அப்படின்னு. அவர் கிடைத்த திரளான பணத்தோடு கூட அவர் சென்றார். பணம் நிறைய கிடைச்சா எப்படித்தான் இருக்கும். சில ஆண்டு கடந்து போகவில்லை, சொத்துக்கே வழி இல்லாதவராய் போனார். தேவன் கிருபைகளை கொடுத்தார், வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். தேவன் செய்த காரியங்களை நினைத்து ஜனங்கள் அந்த ஊழியம் ஆதரிக்கும்படியாய் கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய சிந்தை முழுவதும் எதிலே போய்விட்டது, பணத்திலே போய்விட்டது. அதை வேண்டும் என்று அவர் சொன்னார், இந்த ஊழியத்துக்கு எனக்கு இவ்வளவு செலவு, என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, கிடையாது, இதை எனக்கு தான் என்று சொல்லி எடுத்து விட்டார். அந்த கஷ்டப்பட்ட ஊழியருடைய தேவையும் சந்தித்தார். அதே வேளையில் நிறைவாய் எடுத்து போன அவருடைய வாழ்க்கை வீணா போயிடுச்சு. ஏனென்றால் கொடுத்தவரால் கொடுக்கவும் முடியும், கொடுத்ததை எடுக்கவும் முடியும். ஆகவே தேவன் நமக்கு நிச்சயமா கொடுப்பார். கொடுக்கிறது அவர் எடுக்க விரும்புகிறவர் அல்ல. அப்ப தேவன் கொடுத்தவைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவாய் இருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால், தேவன் கொடுத்ததை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்றால், கிரமத்தோடு நாம் பயன்படுத்துவோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இதை உங்களுடைய வாழ்க்கையில மறந்து போகாதுங்கள். இன்னொரு காரியம் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வீதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 5. சரி, கெட்ட குமாரன் என்ன சொன்னான், தவிடு தின்னுக்கிட்டு இருந்தான். அது 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நிறைவாய் இருந்தது அவனுடைய வீட்டில். அப்பா அம்மா நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களா? 2 பிள்ளைகள் தகப்பனுக்கு. நல்லா 2 பிள்ளைகளை என்ன செய்தான், நல்ல ஆடைகள் கொடுத்தான். ஏதாகிலும் ஒரு சின்ன குறைவு அந்த பிள்ளைகளுக்கு வைத்தானா? எல்லா காரியங்களையும் நன்றாக செய்து கொண்டே வந்தான் தன் பிள்ளைகளுக்கு. ஆனா ஒரு பிள்ளை வேலை செய்வதிலே அதிகமான மும்முரத்தை காட்டினார். அப்பா வயல் வச்சிருந்தாரு. ஆகவே வயலிலே வேலை செய்வதிலே அப்பா சொன்ன காரியத்தெல்லாம் நல்லா செய்வார். மற்ற வேலை செய்வது கொஞ்சம் நல்லா இருக்கும், வயலிலே வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். இவன் முதலாளி மகன்தான், இவன் இறங்கி உழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த வயலில் போய் உட்காந்து என்னத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாலிப வயசுல சகதி படிந்த மனிதனையும் வேறு விதமான நிலைமைகளிலே கண் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய எதையுமே அவன் எங்க பார்க்க முடியாது, அங்க பார்க்க முடியாது. எலான் மாஸ்க் கூட தன்னை மாத்திட்டு விவசாயத்தில் ஆரம்பிச்சிட்டார். சரி இருக்கட்டும். இவனுக்கு அது பிடிக்கல. ஒருத்தனுக்கு நம்ம அப்பாட்டா இருந்தா என்ன வேலை தான் செய்யணும், வயல்ல தான் வேலை செய்யணும், வெயில்ல இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான், இது நமக்கு எப்படி இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன் மனதிலே வேறொரு காரியத்தை நிரப்ப ஆரம்பித்தான். அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, என்னென்ன அந்த பிள்ளைக்கு தேவையோ
அத்தனை காரியத்தையும் கொடுத்துட்டு வந்தார். அவனை அடிமையாய் அந்த கூலியாளை போல நடத்தவில்லை. தன்னுடைய வயலிலே, பிற்காலத்தில் யாருடைய வயலா மாறப்போகுது? அந்த பையனுடைய வயலா தான் மாறப்போகுது. ஆகவே அந்த வயலிலே அவன் போய் காரியங்களை பார்த்தால்தான் வேலையாட்களை சரியா நடத்த முடியும். அதன் காரியங்களை கற்றுக்கொண்டால்தான் வயலை வித்துட்டு போக மாட்டான். சிலர்லாம் ரொம்ப படிச்சிட்டாங்கன்னா வயல்லாம் இருந்தால் அதை என்ன செஞ்சிருவாங்க, வித்துட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இவருடைய தகப்பனுடைய நோக்கம் அப்படி இல்லை. நம்முடைய வயல் நிலம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, யார் கைவசமும் போய்விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் யாருடைய கையிலும் போய் என்ன செய்யக்கூடாது, எதற்கு நேர்ந்து இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு அனுப்புனா. ஆனால் வேலைக்கு அனுப்புனா அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல போய் நின்னா ஒருத்தன் அப்படியே எந்த வேலையிலும் பொறுப்பு இல்லாமல் அப்படியே நின்னா கூட இருக்கவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நிச்சயமா பிரச்சனை வரும். அப்புறம் பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்லுவான், அண்ணன் தம்பி சண்டை வரும். வருமா வராதா? எனக்கு மட்டும்தான் வேலையா, இவனும் செய்யக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அப்போ அங்கே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வர 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 அவன் கண் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக சுற்றுறாங்க. அவன் ஜாலியாக சுற்றுறான், என் வீட்டு காத்துல சுற்றுறான், யாருக்கு தெரியும்? அவன் ஜாலியாக சுற்றி வாழ்க்கையை அழிச்சிருவான் கொஞ்ச காலத்தில். ஆனால் பிற்காலம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியவே. இவன் கண்ணு இங்கே இருந்து இந்த வேலையை இவன் வேலை செய்ய போகிறதில்ல. வயலில் இருந்து கொண்டு அங்கே செய்யப்படுகின்ற காரியங்களை பராமரிப்பு மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு பிடிக்கல. வேலை செய்யாததுனால 2 பேருக்கு இடையில நிச்சயமாக என்ன வரும்? ஆமாம், பொம்பளை பிள்ளைகளாக பிறந்துட்டா வீட்டில் அக்கா தங்கச்சின்னு வரும்போது யார் காலையில் எந்திரிச்சு டீ போடுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அது நிறைய பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது இன்னும் பிரச்சனை. அவன் மட்டும் ஏன் செய்யக்கூடாது, இவன் இது வரக்கூடிய ஒன்று. இதை தீர்க்கிறது யார் கையில் தான் இருக்கு? அவங்க கையில் தான். சரி இருக்கட்டும். இந்த பிரச்சனை வளர்ந்துச்சு, கண்ணு வெளியே போச்சு. இப்போ மனசு ஃபுல்லாக இங்கே வயல்காடு வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், சகோதரர் வேணாம், எல்லாமே வேணாம். இப்போ எனக்கு யார் தான் வேணும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வயலில் போனால் வேலை செஞ்சான். ஆனால் காலம் போக 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 அந்த வேலை அவனுக்கு எப்படி தெரியல, சந்தோஷமாய் தெரியாததினால அவனுடைய உள்ளம் வேறு விதத்திலே நிரப்பப்பட ஆரம்பித்தது. இதை போலதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதும், கர்த்தருடைய சமூகம் என்பது ஒரு வயல்வெளி என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு வயல். அந்த வயல்வெளியிலே அன்னைக்கு அந்த 2 புள்ள தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்கே தான் நின்னாகணும்? வயல்வெளியிலே நின்றாக வேண்டும். அப்போ அந்த வயல்வெளியில் நின்று அந்த இதுக்கு சொந்தக்காரர் யார் தான்? ஆண்டவர் தான் இந்த வயலுக்கு சொந்தக்காரர். அவருடைய உள்ளம் சந்தோஷப்படத்தக்கதான காரியத்தை எங்கே செய்யணும்? தேவன் கொடுத்த தோட்டத்திலே செய்வது நம்மேல் விழுந்த கடமை. இல்லை இது அவர் மட்டும் செய்யட்டும், இது இவர் மட்டும் செய்யட்டும், இது அவருக்குரிய வேலை, இது அவருக்குரிய வேலைன்னு தயவு செய்து வேலை என்ன செய்ய வேண்டாம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்தால் போதும். அப்படி செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய பாத்திரம் சுத்தப்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும். தேவன் அதிலே நிச்சயமாக நிறைவை செய்து கொண்டே தான் இருப்பார். ஒரு பையன் செய்ய விரும்பல, ஆனாலும் இன்னொரு பையன் விரும்பாட்டாலும் அதை செய்து வந்ததுனால அவன் சொத்து இழந்து போனானா? சொத்து அதிகப்படத்தான் செய்தது. ஆனால் இவனுடைய நிலைமை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா இருக்க முடியாததுனால எல்லாத்தையும் வித்து வாங்கிட்டு ஊருக்கு போனா, தூர தேசமா போனா எல்லாமே அழிஞ்சு போச்சு. போச்சா போலையா? இதை போல தான் சொல்லுகிறேன். தேவனுடைய காரியங்களை விட்டு நாம் சற்று விலகி செல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி செல்ல, அது என்ன ஆகும்னா
நீங்கள் பெற்ற எந்த ஒன்று உங்களாலே அல்ல, யார் கொடுத்த ஒன்று? அப்போ அந்த தேவன் கொடுத்த ஒன்றை தேவனுடைய எல்லையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், அது ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு வர்றோம், பாட்டு பாட யார் கொடுத்துருக்காரு? கிருபை தேவன் தானே கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு பாடுறத சந்தோஷமா பாடலாமா இல்லையா? ஹிந்தியில் பாடுவான், அவன் என்ன பாடுறானே தெரியாது. ஆனால் இங்க தமிழ்ல தான் இருக்கு, கருத்து புரியுற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு கரகோஷமா இருக்கிறான் பாருங்க. அது கொஞ்ச நேரத்தில் நின்று போகும். ஒன்னு அவன் சொல்ல, அந்த பாட்டை பாடு. சில இடத்துல பாடுவோம், நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்ன தெரியல, காசா பாட பாட அள்ளி அள்ளி போடுவோம், பார்த்துருக்கீங்களா? என்ன கச்சேரியுமே தெரியாது, நம்ம கச்சேரியே பெரிய கச்சேரியா இருக்கு. தி இன்வால்வ்மெண்ட். இப்போ இதில் நீங்க எல்லாரும் உண்மையாக சொல்றேன், சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை பாடினா இந்த பாடலிலே மகிழ்கிறவர் நிச்சயமா உங்களுடைய ஆவியை புதுப்பிப்பார். உங்களுடைய சோர்ந்து போன ஆவியை அவர் புதுப்பிப்பார். உங்களுடைய இளைப்படைந்த நிலைமைகளை அவர் மாற்றுவார், களைப்படைந்த நிலைமைகளை மாற்றுவார். ஒரு முறை டாக்டர் கூட சாட்சி சொன்ன காரியம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது என்று நம்புகிறேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே நேற்று சாப்பிட்டதே தெரியாது. சரீரத்தில் மிகுந்த பிரச்சனையோடு கூட அந்த இடத்துல வந்தாங்க. டாக்டர் கூட மறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க சாட்சி சொன்னாங்க, ஆனால் கேட்ட எனக்கு மறக்காது. அப்போ அந்த பாடுகிற வேளையில் அந்த பாடலை இணைந்து பாட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருடைய சரத்திலிருந்து அந்த பலவீனம் அவர்களை விட்டு அற்று போயிட்டு. மருத்துவட்ட போலாம், ஆனால் அவர் நிறைய மருந்து மாத்த எல்லாத்திலுமே சைடு எஃபெக்ட் இருக்குங்க. அந்த மருந்துடைய சைடு எஃபெக்ட் நம்ம பெற்ற வியாதியினால் ஏற்பட்ட தாக்கத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையாகவே இருக்கும். அவங்க பாடும் பொழுது எதுதான் கஷ்டமா இருந்திருக்கும்? சரீரம் கஷ்டம். ஏன்னா இது நல்லா இருந்தது தானே. இது கஷ்டம் கொடுக்கும் பொழுது நிச்சயமா பாடுறது கஷ்டம் தான். ஆனா ஒன்று சொல்றேன், எவ்வளவு எடையுள்ள பொருளும் ஒரு தண்ணீருக்குள் ஆழ்த்தப்படும் பொழுது அதன் எடையை அது இழக்கிறது. எவ்வளவு பெரிய எடையா இருக்கட்டும், தண்ணீருக்குள் ஆழ்த்தப்படும் பொழுது அந்த எடையுள்ள பொருளின் எடை இழக்கு ஏற்பட ஒரு சிறியவனும் அதை என்ன செய்யலாம்? தூக்கலாம். தண்ணி விட்டு மேலே தூக்க முடியாது, தண்ணீருக்குள்ள தூக்கலாம். ஏனென்றால் அது தன் எடையை இழக்கிறது. தேவனுடைய ஆவியின் பிரசன்னமானது நம்முடைய கவலைகளை மாற்ற முடியும், நம்முடைய சோர்வை மாற்ற முடியும், நம்முடைய இழைப்பை மாற்ற முடியும், நம்முடைய நம்பிக்கையற்ற நிலைமைகளை மாற்ற முடியும், எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும். வெளியே அது பாருங்க, அங்க பாட தெரிஞ்ச ஆளா நின்றுகிட்டு இருக்கேன். நான் இன்னிசை வாசித்ததுனால சொல்றேன், ஒரு நாள் வாசிக்கலன்னா என் மியூசிக் வாசிக்கல, எனக்கு உண்டான பிரச்சனை எனக்கு தெரியும். ஒரு வாரம் நான் வாசிக்கலைன்னா அதை நான் வாசிக்கும் போது அங்கே கிரக்கவன் சொல்லுவான், இன்னும் தப்பு பண்ணிட்டேன்னு. அவன் மியூசிஷியனே கிடையாது, கரெக்டாக சொல்லுவான் இன்னும் தப்பு நடக்குன்னு. வாசிக்கிறவன் தினமும் வாசித்தால்தான் இது பேசும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். இப்போ அதுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது வேற. எப்படி பண்ணாலும் இந்த பிச்சை எடுறா அப்படின்னா கரெக்டாக இருக்கும், மாறாது, கரெக்டாக சொல்லுவான். ஏனென்றால் அதோடுள்ள உறவு, அதோடுள்ள நெருங்கின அனுபவம் தூர போக போக என்னுடைய காரியங்களும் ஆனால் அதில் நிறைங்கி இருக்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும்போது சும்மா எல்லாரோடையும் பேசிக்கிட்டே வாசிப்போம். நான் என்ன வாசிக்கிறேன், என்ன செய்யணுங்கிற என்ன பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் என் கை கரெக்டாக பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். லீடும் வாசிக்க முடியும், ரிதமும் வாசிக்க முடியும், பேஸும் வாசிக்க முடியும். ஒரு இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியுமா? முடியாதா? அடா ஒரு காரியத்திலே ஒரு வளர்ச்சியுட்ட அனுபவம். நீங்கள் எதையும் செய்து கொண்டு ஒன்றிலே சீராக செய்ய முடியும் என்றால் தேவனுடைய நிறைவு எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறது. அவர் மகிழ்ச்சியின் ஆவியினால, களி கூறுதலின் ஆவியினால, இளைப்படையாத ஒரு ஆவியினால, சோர்வில்லாத ஒரு ஆவியினால கர்த்தர் உன்னை நிரப்பும் பொழுது நிச்சயமா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் இந்த வயல்வெளியிலே இளைய குமாரனுக்கு என்ன இல்லை?
விருப்பமே இல்லை. ஒருவேளை இங்கே வயசு பல வித்தியாசத்தில் இருந்தாலும் நிறைய இளைய குமாரர்களாக இருப்பீர்கள். என்ன குமாரர்? ஆமா, இன்னடா சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டு அவங்க வருவாங்க, அப்படி பாடுவாங்க, அப்புறம் எந்திரிப்பா, அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் அவர் என்னத்தையோ சொல்லுவார். இது அவங்களுக்கு எப்படி இருக்காது? கிளைமேக்ஸாக இருக்காது. அப்போ உங்களுடைய இன்வால்மெண்ட் இதில் குறைய 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 நிச்சயமாக உங்களுடைய பாத்திரம் வறுமை ஆகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போடும் இல்லையா? பிடிக்கலைன்னா அது வெளியே போயிடும். அப்படியே போட்ட மாதிரி வெறும் பாத்திரமா இருக்கும். நிச்சயமாக வெறும் பாத்திரமா இருக்கும்போது இன்னொன்று அது நிச்சயமாக அது நிரப்பதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் முறிந்த ஆவியை கர்த்தர் மாற்றி அதற்கு பதிலாக பலமான காரியங்களை செய்கிறவர் செய்வதற்கு ஆயத்தமானாலும் அந்த எஜமானுடைய தோட்டத்திலே, அந்த எஜமானுடைய வயல்வெளியிலே நம்ம எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் அந்த வயல்வெளிக்கு வந்தது உங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா சிலருக்கு பாட்டு மட்டும் பிடிக்கும், சிலருக்கு சொல்றதிலே சிலது மட்டும்தான் பிடிக்கும். இப்படி சில லிஸ்ட்லாம் இருக்கு. அப்படி நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் அது நமக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது முழு நிறைவு. தேவன் அங்கிருந்து பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு கூட என்னை இணைந்து தேடுகிறானா, பாடுகிறானா, என்னிலே களி கூறுகிறானா, அவனுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன், அதனாலே அவன் மனம் நிறைந்து தேவ ஆலயத்தில் காணப்படுகிறானா என்பதை பார்ப்பார். நான் உங்க முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா என் ஆண்டவரோ முகத்தையும் பார்ப்பார். ஆகவே முகத்தையும் உள்ளத்தையும் பார்க்கிறவர் இரண்டு ஒன்று போல இருக்கும் என்றால் வெளியேயும் நிறைவாய் இருக்கலாம், உள்ளேயும். அப்போ உங்ககிட்ட எது நெருங்காது? தீமைகள் நெருங்காது. வேற்று விதமான எண்ணங்களுக்கும் அங்க என்ன வராது? வராதியா. ஆலயம்ல சும்மா அப்படி வந்து உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாடாங்க, அதை பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா சும்மா அப்படி இப்படி இப்படி இருந்துட்டு போறதுக்கு இல்லை, அதோடு இணைந்து செயல்படுவதே கர்த்தர் வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆலயத்துக்கு நீ வரும் பொழுது துதி நிறைந்தவனாகவே வரணும். அப்ப துதி நிறைந்தவனா வரணும்னா அந்த நடத்தின வாரம் முழுவதும் தேவனுடைய கிரியைகளை ருசித்து இருந்தால் தானே. மன்னாவை குறித்து நான் பேசினேன், இன்னைக்கு அது பேசுவது என்னுடைய திட்டம் இல்லை. ஆனால் அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்திலே உணவாக புசிக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். அப்படி அந்த மன்னாவை அவர் கொடுத்த போது தினந்தோறும் காலை வேளையில அவர்களுக்கு கொடுத்த அளவிலே ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளியே போய் பொறுக்க வேண்டும். நமக்கு எப்பவுமே இடுப்பு வளையாம, முதலாம் குனிஞ்சு கூட்டினா ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ மாறி மாறி எப்படி வந்துருச்சு? முடியல. அவன் குனிஞ்சே செஞ்சான், காலமெல்லாம் நிமிந்தே நின்னான். இவன் நிமிந்தே செஞ்சான், குனிஞ்சு போயிட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். வளைக்கலன்னா அப்புறம் நம்ம உடம்பு என்ன செய்யாது? வளையாது. உலகத்தானே பழமொழி சொன்ன, 5 வளைய விட்டால் 50 வளையாது. சர்க்கஸில் சின்ன வயசுல வளைச்சான், அது சாகு மட்டும் வளையும், நமக்கு வளைச்சா ஒடிஞ்சு போகும். அதனால சபைக்கு கொண்டு வரும்போது இது நிமிந்தே இருந்ததுனால கொஞ்சம் வளைக்கணும்னு பார்த்தா என்ன ஆகுது? ஃப்ராக்சர் ஆயிருது. அப்புறம் எல்லாருக்கும் என்னதான் செய்ய வேண்டியதா இருக்கு? கட்டு போட்டு பெட்ல வைக்க வேண்டியதா இருக்கு. பிரசங்கம் கேட்டால் சில பேர்ல என்னதான் போட வேண்டியதா இருக்கு? ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டு பெட்ல அட்மிட் பண்ணி மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமை வேண்டான்ற. பழக்குவித்துக் கொள்ளுங்கள், பழகுங்கள், தொடர்ந்து வாருங்கள். எதுலெல்லாம் உங்களால இன்வால்வ் ஆக முடியலையோ, இடைப்பட முடியல, நெருங்கி வர முடியலையோ, ஆண்டவரே கிருபை தாங்க, இதெல்லாம் எனக்கு தானே வச்சிருக்கீரு. ஆகாரத்தில் ஸ்பெஷலான ஐட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோளால போய் சாப்பிட்டுருக்குறேன், குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினா போதும். நாங்கள் சாப்பிடும்போது அன்னைக்கு 45 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். எல்லா கறியும் வச்சிருக்கான், வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. ஹோட்டலில்
நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கிறேன். ஸ்டீபன் மெட்ராஸில் இருந்தீங்க சார், போனா விதவிதமாக அது இப்போ முள்ள ஆள. ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். நிறைய எடுக்க போனான், எல்லாத்துலையும் அப்படியே நல்லா திருப்தியா. அது மாதிரி ஒரு அமௌண்ட்டை கட்டு, நல்லா சாப்பிடும். இந்த ஃபாரின் டூர்லாம் போயிருக்கிறோம். நம்ம போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் அத்தனை நாள் தங்கி சாப்பிடணும்னா கஷ்டம். அட உள்ள நுழைஞ்சா அப்படியே குமிச்சு வச்சிருப்பான். எதுனாலும் எடுத்து என்ன செய்யலாம். அது நம்ம ஆளு கிட்ட இங்கிருந்து காஞ்சி போன ஆளுங்க அதை தூக்கி உள்ள வைக்கிறா, இதை தூக்கி உள்ள வைக்கிறா. பாவிகளா, எவ்வளவு வேணாலும் தின்னுக்கன்றா. எல்லாமே அன்லிமிட்டெட். அது மாதிரிதான் என் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளிலே நடக்க நீ விருப்பம் உள்ளவனாய் சிந்த உள்ளவனாய் இருந்தா எதை வேணாலும் எடுத்துக்கோ. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் குமாரனிலே மகிமைப்படும்படியே நான் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். முதல் தேவ பணியை செய்தவர்கள் உலக ஆதாயத்துக்காக, உலகத்திலே தங்களை கௌரவமாக வைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய காரியங்களை விட்டு கொடுத்து பாரம்பரியங்களாலே தங்களை நிரப்பிக் கொண்டார்கள். ஆகவே கிரமம் மாறி போனது. அவர்கள் கிரமம் மாறினதோடு மட்டுமில்ல, இவர்களும் தேவ சமூகத்தில் போக மாட்டாங்க, போறவங்களையும் விடாமல் தடுத்தார்கள். ஜனங்கள் மேலே பாரமான காரியங்களை சுமத்தி விட்டு இவர்களோட சின்ன காரியத்தை விரல் நுனியினாலே கூட தொடாதவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய இருதயம் எப்பவுமே எப்படித்தான் இருந்துச்சு, பாரமா தான் இருந்துச்சு. அந்த பாரம் விட்டு அகற்றப்படவில்லை. ஆலயத்திலே பணிவிடை செய்தாலும், நான் ஆலயத்தில் பணிவிடை செய்தால் என் இருதயம் எப்பவும் எப்படித்தான் இருக்கணும். நடராஜ முதலியாரா அவர் பாடுற ஒரு பாடல் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. இப்போ அந்த பாட்டை பாடவே முடியல. இயேசு வந்த வீடு தான், இயேசு புகுந்த வீடு தான், இயேசு குடியிருக்க விரும்புகிற வீடு தான். நான் அதை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் எதை மட்டும் பாட முடியாது. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம். இந்த ஒன்றை பாடிடுவான், இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லை. அவர் சொல்லுவார், சண்டை இல்லையே, அடிதடி சண்டை இல்லையே அப்படின்னு ஒண்ணுன்னா வரும். அவர் நல்லதா வாழ கர்த்தர் கிருபை செய்தாரே. ஏனென்றால் நம்முடைய பாடுகளை எடுத்துக்கொண்டவர், நம்முடைய வேதனைகளை எடுத்துக்கொண்டவர், நம்முடைய துக்கத்தை எடுத்துக்கொண்டவர், பாரமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அவரே நம்மை அவருடைய வயல்வெளிக்கு அழைத்து சென்றார். சும்மா நின்னோம், வேலை இல்லைன்னு இருந்தோம். ஆனாலும் கூட அந்த எஜமானன் ஒவ்வொரு வேலையிலும் போய் 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 கடைசியாக வேலையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 hour இருக்கும்போது கூட போய் வெளியே சும்மா இருக்கிறவர்களை பார்த்து, என் தோட்டத்தில் வேலை செய், உனக்கு ஒரு பணம் தருகிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட எஜமானன் ஆண்டவர். அவரை நம்பி வந்தவரை அவர் கைவிட்டதில்லை, கைவிடுகிறதும் இல்லை, கைவிட போவதும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வனை நான் தெய்வமாக கொண்டு, ஒரு நல்ல எஜமானனாக கொண்டு அவருடைய தோட்டத்திலே நான் பணிவிடை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு பணிவிடை செய்தால் தானே. அதனால ஒவ்வொரு நாள் காலையும் கட்டக்குமாருக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கும் அப்படித்தான். அதை மாதிரி ஒவ்வொரு தரையும் ஆலயத்துக்கு வரும்போதும் வாரம் அப்படித்தான், புதன்கிழமையும் அப்படித்தான், சனிக்கிழமை அதை கட்டலாம் ஒரு மாதிரி தான். அப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? சந்தோஷம்னா ஆண்டவர் வாய் அப்படி அப்படி செஞ்சா செய்வார், கிச்சன் காட்டுவார் ஆண்டவர், இல்லை கூச வைப்பாரா? அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. உள்ளத்தை அவர் தொடுவார், அதே வார்த்தையினாலே தொடுவார். உன் சரீரம் மகிழ்ச்சி அடை. ஆஸ்பத்திரியில் ஏன் சிரிச்ச போட்டாவா வச்சிருக்கான்? பேஷண்ட் சீக்கிரமா சுகமாகணுங்கிறதுக்காக. அங்கே போய் அவன் படுத்து கிடக்கிறவன், தூக்கிட்டு போறவன், உடஞ்சவன் இப்படி போட்டாவா வைக்க சொல்லுங்க. சீக்கிரமா இவன் நுழையும் போதே அப்படியே போயிடுவான். சில இடத்துல பாருங்க, ஆஸ்பத்திரியில் கூட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட போனா கேஸ் சக்சஸ். பேஷண்ட் ஆப்ரேஷன் ஆகும், அது ஒரு சும்மா ஜோக்குக்கு தான் எழுதினான். மாலை வாங்கிட்டு வாப்பான்னாரா டாக்டர். ஏன் ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது மாலை கேட்கிறீர? அடா சுகமான எனக்கு செத்து போனா கொஞ்சம் பார்த்து நிதானமாய் நடந்து கொள்ள பிரயாசப்படும்.
இங்க வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. ஆனா நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா உங்க பாத்திரம் சரியானதினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த சரியானதிலே நிரப்பப்பட்டிருந்தால் ஊற்றுகிற அந்த நன்மையான காரியங்கள் உள்ள போகும்போது சகலத்தையும் மாற்றும். அவர் சொன்னார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்காதே, வெளிப்புறத்தையும் சுத்தப்படுத்தி உட்புறத்தையும். அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க. வெளிப்புறத்தை சுத்தமாக நல்லா அங்கி போட்டிருப்பேன், எல்லாம் நல்லா இருக்கும். அவன் முன்னாடி அவன் பின்னாடி வரும், முன்னாடி போவான். பிரதான ஆசாரியன் வர பெருசு எக்காலம்லாம் ஊதிக்கிட்டு எல்லாம் தள்ளி விடு, அப்படி விலகு. ஆனா ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத வெளியரங்கமான காரியங்கள் இருந்து தேவன் உள்ளேயும் வெளியேயும். ஆகவே தேவனுடைய தோட்டமாகிய வயல்வெளியில பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில வேலைகள் அவர் உங்களுக்கு ஏற்ற வேலை தான் தருவார். வாலிபனாக இருந்தால் அதற்குரிய வேலை உண்டு, ஒரு குடும்பமாக இருந்தால் அதற்குரிய ஒரு வேலை உண்டு, முதியோராக இருந்தால் உனக்கு ஒரு வேலை. முதியோர் இடத்துல என்ன வழங்கணும்? ஞானம். பார்க்க முடியல, மண்டையும் மொட்டையாகிறது எல்லாமே. நல்ல வேலை ஆண்டவர் ஆண்களை மாதிரி பெண்களுக்கு முடி கொட்டாமையாவது அதிகம் வச்சாரு, சந்தோஷப்படுற. ஏன்னா பிரச்சனை இல்லை. இப்போதான் அது என்ன, அது ஷைனிங், அதுக்கு என்னமோ ஷைனிங் மொட்டையா நல்லா இருக்க முடிய வலிச்சு ஷைனிங் ஆகுது. ஓகே, லெட் இட் பி. நம்ம நல்லா இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒவ்வொருவருக்கு உண்டான வேலை. தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவரவர் வேலை செஞ்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சகையு தேவனை அறிந்து அந்த விதத்தில் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு காலை வேளையிலே ரட்சிப்பை ஆரம்பிக்கிற இடம். அவருடைய ரட்சிப்பை உனக்கு கொடுப்பார் என்றால் நீ உள்ளேயும் சந்தோஷமா இருக்கலாம். வெளியே இருந்து சந்தோஷம் காட்டினா கொஞ்ச நேரம் அவங்க சிரிப்பாங்க, ஆனா உன் உள்ளமோ துக்கத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கும். எத்தனையோ பேர் வெளியே சந்தோஷமான காரியங்களை செய்துவிட்டு வாழ்க்கை முடித்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. கலைத்துறையிலிருந்து பல துறையில் உள்ளவர்கள் எல்லாம். காஃபி, அது என்ன, அது என்னமோ ஒரு நல்ல பேர், வேர்ல்ட்ல பெரிய ஆள். எப்படியோ முன்னேறி எல்லா ஆரம்பிச்ச ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்துருக்கிறோம். உலகமெங்கிலும் பரம்பி கொடிகட்டி பறந்தவன். ஆனால் அவனுடைய சில காரியத்தை நிமித்தமாக கொஞ்சம் அகல கால வச்சு போனா எல்லாமே போயிடுச்சு. கடைசி ஒரு நாளிலே அப்படியே போனா ஆட்டிலே குதித்தான், மாண்டு போனான். இன்னைக்கு அவன் ஒய்ஃப் அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்திட்டா. அவளை பாராட்டுகிறேன். அவன் அழிந்திருக்க வேண்டியவன் அல்ல, வாழ்ந்திருக்க வேண்டியவன். மனுஷனுக்கு கொஞ்சம் கால் பெருசாகி போச்சுன்னா அகலமா கால் வச்சிருவோம். நிதானமா போங்க, ஒரு நாள் நீங்க தடம் புரளவே மாட்டீங்க. கோடிக்கணக்காக கொட்டட்டும், ஆனாலும் நம்முடைய நிலைமையை மறந்து விடாதபடி கர்த்தர் நம்மை வைத்து நடத்தி வந்த பாதையை நினைச்சே ஓடி பாருங்க, இன்னும் கோடிகளை அள்ளி தருவார். 5 உண்மை உள்ளவனாயிருந்தான். எல்லாத்தையும் மற்றவனையும் சேர்த்து அவனுக்கு ஏன் 2 கொடுத்துருக்க கூடாதா? 2 அவன் இன்னும் 2 அப்படி இல்லை, இவன்கிட்ட கொடுத்தா இன்னும் பெருக்குவான் என்பது அவருக்கு இவனுடைய லிமிட். ஆகவே உங்களுடைய வளர்ச்சியை திருச்சபைக்கு வரும் பொழுது மாற்றுங்கள். ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பம் அந்த வயல்வெளியில போறது கஷ்டமா இருந்திருக்கும். சின்ன பிள்ளைகள் எடுத்தோன்னே வயக்காடு பரட்டிக்க மாட்டான். படிக்க வச்சானான்னு என்னது பைபிள்ல இல்ல. ஆனா காலப்போக்கில் பார்த்தா இவன் படிப்புக்கும் என்ன செய்ய மாட்டான், வேற எதுக்கு ஒத்து வரோம்னா எதுக்கு கூட்டிட்டு போலாம். நம்ம ஆண்டவர் ஒண்ணுதான், நம்ம வேஸ்ட்னே சொல்லாதவர். மற்ற எல்லாருமே இருந்தாலும் வேஸ்ட், நல்ல ஒர்க்ஃபுல்லா இருந்தாலும் வேஸ்ட் ஆக்கி விட்டுருவான். நம்ம ஒரே ஆண்டவர் வேஸ்ட்னு யாரையும் சொல்ல மாட்டாரு. ஆண்டவரே வேஸ்ட்னு சொன்னாலும் உன்னை தள்ளவே மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளாத தேவன். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய ஆலயம் ஆகிய அந்த வயல்வெளியிலே உன்னை அவருடைய வேலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த வயல்வெளியிலே உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாரத்தின் அடிப்படை ஒவ்வொருவருக்கும் சில பாரங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த பாரங்களின் அடிப்படையில் செயல்படு. ஆனா இந்த கெட்ட குமாரன் அவனுக்கு இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டிட்டு அவனுக்கு ஒரே கண்ணெல்லாம் எங்கதான் இருந்துச்சு, கடைசி எப்படிதான் இருந்தான், பண்ணி மேய்க்க போனா
அங்க போய் தவிடு தின்ன விரும்பினான், பசிய வைத்த நிரப்ப, அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. நான் அப்படி போன எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். உயர்ந்து பின்பு தேவனை மறந்து, ஆண்டவரே சொல், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தியுங்கள், இல்லை என்றால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை என் கரத்தில் இருந்து மீட்கவே முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில தேவனுடைய வயல்வெளியாகிய தோட்டத்தில் சந்தோஷமா இருக்கு. நான் 2 பேரை குறித்து நான் பார்த்தேன். ஐடி ஃபீல்டில் வெளிநாட்டில் வேலை செய்தோம். இன்னொருத்தி வெளிநாட்டுக்காரியே இங்கே வந்து வயல்வெளியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, மாடு கழுவிக்கிட்டு இருக்கா. அவன் ஐடி வேலையை விட்டு வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன், ஒருத்தன் நம்ம ஊருக்காரன். ஆனால் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் காண முடியாத நிம்மதியை எதில் பார்த்தா, இங்கே கோடி கோடியாக கூட சம்பாதிக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் வருகிற அந்த நாள் ஒரு இளைப்பாறுதலின் நாள். உன் நுகத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர், உன் பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், உன் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், உன் நிலைமைகளை எல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தேவ சமூகம் எல்லா நிறைவுகளையும் தரக்கூடிய இடம். நேரமானால இன்னொரு காரியத்தை மட்டும், நிறைய காரியம் பேசணும்னு நினைச்சேன், எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரெபெக்காளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவ இந்த தினந்தோறும் அந்த இடத்துக்கு தண்ணி மொண்டு கொள்ள வருவாள். எப்படி வருவா? தினந்தோறும் தண்ணி மொண்டு கொள்ள வருவாள். தினந்தோறும் தண்ணி மொண்டு கொண்டு வீட்டுக்கு போவாள். அப்படியே தான் இருந்தா. அப்படியே இருந்தாளா? என்னங்க அது கூட பேசணும், நல்லா உங்களுக்கு தான் பைபிள் தெரியுமா? தினந்தோறும் அதில் தண்ணி மொண்டு கொள்ள வந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவன் ஒரு எஜமானனுக்கு, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனுக்கு ஒரு உயர்வை தருவதற்கு கர்த்தர் அந்த பெண்மணியை எடுத்து பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினாரா இல்லையாங்க? நிறைய ஒட்டகத்தோட வந்திருக்கேன் ஒரு கூட்டமாவே. அந்த ஊற்று நன்றாக நின்று கொண்டு வருகிற அந்த மகளிடத்தில், அம்மா தாகத்துக்கு என்னச்சா? அவ சொல்றா, உனக்கும் தர்றேன், உன் ஒட்டகத்துக்கும் தரேன், எனக்கு தண்ணி தந்துடலாம். சிலருக்கு டம்ளர் கொடுத்தா போதும், சிலருக்கு செம்பு கொடுத்தா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், 2 லிட்டராக இருந்தாலும் குடிச்சிட்டே இருப்பார். எனக்கு சுடு தண்ணினா நிறையா குடிக்க முடியும், பச்சைன்னா நிறைய குடிக்க முடியாது. இருக்கட்டும். அந்த தண்ணி கொண்டு வர்றதுல கூட அவ தன் குழப்ப மாத்தல. எங்க என்னதான் இருந்தாலும் இந்த காலத்து பொண்களுக்கு இடுப்புல குடம் வைக்க தெரியாது, புடைக்கவும் தெரியாது. குப்பையும் சேர்ந்து அதோட போயிடும். சந்தோஷம் எப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷமாய் செய்தார். சில சொல்ல, இந்த வேலையை தவிர வேற வேலை கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும். இல்லையா, நீ எந்த வேலை கர்த்தர் உன்னை வச்சாரு அந்த வேலையை கரெக்டா செய், நீ அதுக்கப்புறம் எஜமாட்டியாவே மாறப்போற. அவ தன் வாழ்க்கையில ஒரு நாளும் நினைக்கவில்லை, அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் வரும் என்று சொல்லி. ஆனால் முன் குறித்த தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவளுக்கு வைத்திருந்தவர் சரியாக நடத்தினாள். தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு செவி சாய்த்த போது கோடீஸ்வரி ஆயிட்டாளா? அந்த இடத்துல கோடீஸ்வரி ஆனாளாங்க. அவ தாகம் தீர்க்கும் தண்ணீர் எடுக்க போனா தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுத்தான். இன்னைக்கு ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து சபையை குறித்து என்ன சொல்லியிருக்கு? ரட்சிப்பின் ஊற்று உள்ள இடம். இங்கே பிச்சிப்பு ஊற்று ஏதோ பச்சிக்கிற ஊற்று இருக்குதோ, சபைக்கு வந்தே கெட்டு போயிட்டேன்னு சொல்ற ஊற்று இருக்காங்க. என்ன திருத்துன்னு என்ன பார்த்து முழிக்கிறீங்க? முழிக்கிறத பார்த்தா என்னன்னு தெரியுது? இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்கு வந்தீங்க, ஆனால் தண்ணி மட்டும் எடுக்கல, ரெகுலர் இல்லை, ரெகுலர் சர்வீஸ் இல்லை. சர்வீஸை மாற்றாதீங்க. திருடன் கூட சர்வீஸை மாற்ற மாட்டேன். பிட் பாக்கெட் அடிக்கணும், பிட் பாக்கெட் மட்டும் அடிப்பேன். ஏன்னா எனக்கு காவல்துறையில் நான் அதிகாரிகள் பழங்க, எப்படி சார் கரெக்டாக லொக்கேட் பண்ணிடுறீங்க, எந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னு அவன் கேட்பான். எந்த இடத்துல அடித்தான்,
ரைட் நீங்கள் போகலான்ருவான். சாயங்காலம் ஆள் கையில் வந்துடுவான். அவன்கிட்ட போய் கேட்பார் தலைவர், ஐயா எல்லாரும் ரவுண்டில் போயிருக்காங்க, கரெக்டாக வந்துடுவாங்கன்னு. கரெக்டாக ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர்ட்டே அடிச்சிட்டியா, கவலைப்படாதீங்க சார், ஒரு பைசா போகாது. வந்தவொடனே அவன் வந்தவொடனே டே பேசுறா கொடுத்தவொடனே அதில் ஒரு பைசா கூட குறையல. அவன் கூட பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட அவ்வளோ உண்மையாக இருக்கான். தன்னை அனுப்பின பிக் பாக்கெட் லீடருக்கு உன்னை அழைத்த எஜமானன் உண்மை உள்ளவர், அவருக்கு நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அன்றியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே நீங்கள் அடங்கி இருங்கள். ஆகவே ரிச்சிப்பன் வீட்டை வந்து பார்த்துட்டு போகாதீங்க. தலையை காட்டி சர்ச்சை எதுக்கு தலையை எப்பவுமே நம்ம சொல்ற வார்த்தை தலையை காட்டிட்டு வந்துடுற. அதனால தலையை காட்ட எங்க தான் தலையை காட்டுறதுக்கு எங்க போகணும்? வெற்ற இடத்துக்கு தான் போகணும். இங்க வெற்ற இடம் இல்லை. அவனு கூட உங்க இதை வெட்டி இவனுக்கு வித்துருவான், அது மருந்தா போயிடும். எனக்கு எந்த விதத்தில் அது மருந்தாகும்? தலையை காட்டுறதுக்கு வராதிங்க. சும்மா ப்ரெசன்ட் போட அதுக்கெல்லாம் வராதிங்க. கம்பெனியில் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் போட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்? ஆனால் சிலர் ஆஃபீஸில் பார்ப்பேன் யூனிஃபார்மோட வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் இது ஏன்னா இது என்ன இதில் போயிடும். ஏன்னா அந்த டியூட்டி ட்ரெஸ்ஸோட வெளியே பார்க்க முடியாது. அதுலேயே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். கையில் தாங்க போட்டான், அவனை தள்ளவும் முடியாது அவங்களால, அவனை ப்ளீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனுடைய நிலைமை. எப்படி வந்தாலும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். சரி என்கிட்ட தொலைஞ்சு போகுது போ. இப்படியெல்லாம் இங்கே இருந்து பிரயோஜனப்படவே படாது. ரெட்சிப்பின் வீட்டில் நித்தமும் என்ன செய்யணும்? மண்ணா எடுக்கிறதும் நித்தமாக வெளியே போகணும். நின்றுட்டு எடுக்க முடியாது, குனிஞ்சு எடுக்க முடியாது, உட்காந்து பொறுக்கி பாத்திரத்தில் எடுத்து வீட்டில் போய் சமைச்சு கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும். மீதம் வச்சா புழு பிடிக்கும், புழு பிடிச்சா ஒன்று அடிப்பேன்ட்டார். பி கேர்ஃபுல் அபவுட். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சு என்ன வைக்கிறாங்க? அதனால தேவ கோபம் இருக்கிறது. ரட்சிப்பின் தண்ணி அப்படி கொண்டு போய் கீழே ஊற்றிவிடாதீங்க. நல்லா தாகம் தீர்த்து கொள்ளுங்கள். சரியா நீங்க செய்து பாருங்க. ரட்சிப்பு நாளை அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் நாளை அல்ல, உங்களுடைய விடுதலை நாளை அல்ல, உங்களுடைய சுகம் நாளை அல்ல, உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நாளை அல்ல. அது இன்றே கைகூட கர்த்தரே கிருபை செய்வார். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்திலே வாரும், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னவர் இந்த கால வேளையில எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் தேவன் பரத்திலிருந்து அதை கொடுப்பதன் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வார். சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், விடுதலையோடு இருப்பீர்கள். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் இப்படியே செய்வாராக. எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு பின்னாடி சொல்லுங்க. கெட்டகுமாரன மாதிரி போயிட்டேன். அந்த வயலில் இருந்து மகிழ்ச்சி அடையாதபடி வேறு ஒன்று காரியத்தான் நிரப்பியிருந்தேன். இந்த காலை வேளை எல்லாத்தையும் கொட்டிட்டு உங்களுடைய காரியத்தெல்லாம் நிரப்பி நான் வாழ விரும்புகிறேன். ஆனாலும் தகப்பனிடத்திலே திரும்பி வந்தபடியினாலே அந்த மகனுக்கு தகப்பன் தன்னுடையதை மட்டுமே கொடுத்தான். ஆனாலும் வெறுமையாய் போகவில்லை. சில வேளைகளில் அழித்திருந்தாலும் தேவனிடத்தில் திரும்பினால் அவரிடத்தில் எல்லாம் உண்டு. அவருடையதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும், குடும்பஸ்தர் வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த பணியை சரியா செய்தால் நிச்சயமாய் சந்தோஷம் உண்டு. துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். இந்த ரெபெக்காளை குறித்து பார்க்கும்போது தான் செய்த வேலையை ரெகுலராக செய்தார், இடைவிடாமல் செய்தார். அந்த பணியை அவள் ஒத்து போடலை. அதனால தான்
எதிர்பாராத வேளையில எலியேசர் வந்தார். அவள் நடந்து நடந்து செய்து செய்து அதில் ஒரு மகிழ்ச்சி உள்ளவளாக இருந்தபடினால தான் தண்ணி கொடுத்தா, எல்லாம் கொடுக்க மாட்டா. கடினமான ஒரு டாஸ்கை எடுத்துக்கிட்டா. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒட்டகத்துக்கு தண்ணி, ஆனாலும் ஒரு கடினமானதை எடுத்துக்கொண்டு, அவளுக்கு தெரியாது அவளுடைய பிரதிபலன். அதே இடத்திலே அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே கொடுத்தான். பின்பு அவள் கோடீஸ்வரியாய் மாறினாள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்றியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்ற வேத வசனத்தின்படி அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருப்பீர்கள் என்றால், ரட்சிப்பின் ஊற்றிலே எப்பொழுதும் நீங்கள் முண்டு கொள்வீர்கள் என்றால், அந்த மன்னாவை தினந்தோறும் பொறுக்கணும், மீதம் இல்லாமல் அதை பயன்படுத்தணும். இதை போல தேவனுடைய வார்த்தைகளை செய்வீர்கள் என்றால், நிச்சயமா எகிப்திலிருந்து கானான் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் மன்னா. எகிப்தில் இருக்கு பலவீனமா வியாதியை எதுவாக இருந்தாலும் அவனை கானான் சேர்க்கத்தான் மன்னாவை கொடுத்தார். ஆனால் சீரற்று நடந்ததினால அந்த மன்னா அவர்களுக்கு பயன்படாமல் போய்விட்டது. அதை போல நமக்கு இருக்க வேண்டாம். தேவன் கொடுத்த இந்த வார்த்தையாக மன்னாவினால உன் இலக்கை நீ அடைய வேண்டும். ஆசீர்வாதம் உன்னுடைய இலக்கு, மேன்மை உன்னுடைய இலக்கு, உயர்வு உன்னுடைய இலக்கு, விடுதலை உன்னுடைய இலக்கு, மேன்மை உன்னுடைய இலக்கு, சமாதானம் உன்னுடைய இலக்கு, நிறைந்து வழிகிறது தேவன் வைத்த இலக்கு. அந்த இலக்கை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்க. இயேசுவின் மகன் நீ கிருபை செய்வீராக அப்படியே நாமத்தினால் நாங்கள் எடுத்துக்கிறோம். அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த நாளில் உடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். உடைய வார்த்தையை கொடுத்து விட்டேனப்பா. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் நிறைவை பெறட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு நாட்களில் அதை குறித்த சாட்சிகள் கேள்விப்பட கிருபை செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.